Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கிறிஸ்மஸ் vlog தான். இப்போ வந்து எல்லாம் கிளம்பி இருக்கோம். கிளம்பறதுக்கு முன்னாடில இருந்தே நான் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிருக்கேன். சோ எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து அந்த கிளிப்பிங்ஸை இதுக்கு அப்புறம் ஆட் பண்றேன். இப்போ வந்து எல்லாம் ரெடியா இருக்கோம். ரெடி ஆயிட்டு பெரியம்மா வீட்டுக்கு, அம்மா வீட்டுக்கு, ஆத்தா வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கு போறோம். போயிட்டு அப்படியே கொஞ்சம் சுத்திட்டு வரலாம் அப்படின்னு இருக்கோம். அது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். பெருசா நம்ம வீட்ல இன்னைக்கு எதுவும் பண்ண போறது இல்ல. எல்லார் வீட்லயும் அவுட்டிங் தான் இன்னைக்கு பண்ண போறோம். சோ மாமாவுக்கு இன்னைக்கு லீவு, எனக்கும் இன்னைக்கு வந்து பொட்டிங் லீவுங்கிறதுனால சோ எல்லாரையும் போய் பார்த்துட்டு வரலாம். அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி இருக்கோம். சோ இன்னைக்கு ஃபுல்லா என்ன நடக்குது அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து முத நாள் ஈவினிங் வந்து நாங்கள் போட்ட கோலம், நந்தினி போட்ட கோலம், நான் கௌசல்யா 3 பேரும் சேர்ந்து கலர் பண்ணோம். அது வந்து அன்னைய vlogல வரும். ஸோ நான் இன்னும் 2-3 vlog வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ கிறிஸ்மஸ் vlog ஃபஸ்ட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அடுத்தடுத்த vlogs எல்லாம் ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் vlog எல்லாம் கூட உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ கிறிஸ்மஸ் vlog வந்து அன்றைக்கி நைட்லேருந்தே முத நாள் நைட்லேருந்தே நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நைட் வந்து சர்ச்சுக்கு போகிறதுக்காக வெளில வந்தோம் நாங்கள். ஸோ அப்போ வந்து எப்பயும் இருக்கிற அளவுக்கு கூட்டம் இருந்துச்சானா கண்டிப்பாக இல்லை. பட் டெக்கரேஷன்ஸ்லாம் வழக்கம் போல் அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு அவுட்டிங் மட்டும் வெளியில் இருக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஒரு கிளிப்பிங்ஸ் மாதிரி எடுத்தேன். இந்த சைட் சுற்றி குழந்தைஸ் கோயில்கிட்ட நாங்கள் வந்து பாக் பண்ணோம். ஸோ அந்த இடத்தையும் ஷூட் பண்ண முடியுங்கிறதுக்காகவே ஒரு சுற்றுங்க மாமா அப்படின்னு சொன்னேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எப்பயும் போல் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் இந்த வருஷம் ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் தான் கட்டணும். அதுவும் கடைசி 2 நாளைக்கு முன்னாடி தான் கட்டணும். ஸோ அங்கே நைட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு காலைல கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். எனக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு மாமா கிளம்பி வெளில போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ மாமா வந்து இந்த ஐஸ்கிரீம் கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஒயிட் ஃபாரஸ்ட் ஐஸ்கிரீம் கேக். ஸோ அவங்களுக்கு வந்து இதை கட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். மாமாவுக்கு தான் இப்போ வந்து கட் பண்ணிட்டுருக்கேன். கட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஹேர் பேக், ஃபேஸ் பேக்லாம் போட்டு கிளம்பிட்டு தான் வெளில போனோம். நான் ஃபஸ்ட்டே இன்ட்ரோவில் சொல்லியிருந்த மாதிரி நம்ம வீட்டில் பெருசாக சமையல் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ணல. இன்றைக்கி ஃபுல்லாக அவுட்டிங் போகிறது, இன்றைக்கி ஃபுல்லாக வந்து அவுட்டிங் மீன்ஸ் எல்லாரையும் போய் பார்க்குறது, எல்லாரோடையும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நாங்கள் இருந்தோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஃபுல்லாக போணுச்சு. ஓகே, ஹேரில் வந்து நான் மாமாவத்தோட ஒரு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபேஸில் வந்து வாவோட பீல் ஆஃப் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபேஷியல் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் எதுக்குமே டைம் இல்லை. ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் பேக் அப்புறம் வந்து ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஹேருக்கு நான் யூஸ் பண்ணது வந்து இந்த மாமாவத்தோடது. ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறது வந்து இந்த வாவோட பீல் ஆஃப் மாஸ்க், ஆலோவேரா பீல் ஆஃப் மாஸ்க். ஸோ இது ரெண்டோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன். ஸோ கிறிஸ்மஸ் வந்து இப்படி தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குதுன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே காட்டிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஒரு பழைய டிஷர்ட்டோட நான் வந்து நின்றுட்டுருக்கேன். இப்போ போய் கிளம்பலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். ஸோ அந்த மாதிரி தான் கிளம்பியிருந்தேன். எனக்கே பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொடூரமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி என்னோடய வாய்ஸும் மார்னிங்கில் அந்த மாதிரி கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் நந்தினி வீட்டுக்கு தான் வந்திருந்தோம். நந்தினி வீட்டில் வந்து நான் vlog எடுக்கல, நிறைய இடத்துல மறந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து நந்தினி வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. நந்தினி வீடு வந்து நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் பக்கம் தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நந்தினி வீட்டுக்கு போயிட்டு இப்போ அடுத்து பெரியம்மா வீட்டுக்கு போகிறோம். பெரியம்மா வீடு வந்து மாதா கோட்டை கிட்ட இருக்குது. ஸோ வந்து அடுத்து பெரியம்மா வீட்டுக்கு தான் நெக்ஸ்ட் ஸ்டாப். இன்னும் 2020 முடியறதுக்கு இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்குது. 25th நைட் உட்காந்து நான் இதுக்கு ரெக்கார்டிங் பண்ணுறேன். 26 மார்னிங் ரிலீஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் தான் இருக்குங்கிறது நம்ப முடியாத மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட கோல் செட்டிங், உங்களோட விஷுவலைசேஷன், உங்களோட விஷன் போர்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடதை ஷேர் பண்ணிக்கணுன்னாலும் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் vlogல வந்து உங்களோட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். வந்து பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. பெரியம்மா வீட்டில் எதுவும் பெருசாக ஷூட் பண்ணல, ஏன்னு தெரியல, மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மாமா வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே தான் நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட போகிறோம். லஞ்சு சாப்பிட்டுட்டு காலையிலே நம்ம வந்து நந்தினி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம். கௌசல்யா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. அது எப்படின்னு உங்களோட போக பார்த்துக்கிறேன். கௌசல்யா வீட்டுக்கு போகிற வழி ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி போனோன்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். வழக்கம் போல் நம்ம மாமா வீட்டில் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. காலை வடை, சுழியம், அப்பம் இதெல்லாமே வந்து ஆத்தா பண்ணி வச்சுருந்தாங்க. ஆத்தா காட்டுறேன். ஐஸ்கிரீம் கேக் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அதான் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆமாம், எல்லாருக்கும் விஷ். ஸோ லஞ்ச் வந்து ரைஸ், மட்டன் குழம்பு, அப்புறம் வந்து மட்டன் ஃப்ரை, ரசம். மாமா பசங்களில் 2 பேர் வந்து வெஜிடேரியன்ஸ். அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்களாவே ஓனாக வந்து டிசைட் பண்ணி இனிமேல் நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு புளிக்குழம்பு, ரசம் அப்படின்லாம் இருந்துச்சு. அன்னைக்கு வந்து நாங்கள் உட்காந்துருக்கையில் பெரிய மாமா வீட்டில் இந்த ட்ரெட்மில் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஆரோஃபிட், அவங்களோடது நேம் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு எனக்கு தெரியல. இது வந்து ஆட்டோமேட்டிக் இன்க்ளைன் இருக்கிற மாதிரி. ஸோ இன்க்ளைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. AF412 மாடல் 60,000 வந்துச்சு அப்படின்னு சொல்லி மாமா சொன்னாங்க. ஸோ அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணி தோணுச்சு. ஸோ மேலே ட்ரெட்மில் பார்த்துட்டு கீழே வந்தேன். அம்மாவும் பையனும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆண்டி வந்து அதுக்குள்ளே டீ வந்து மசாலா டீ, ஆண்டி ரோசி வந்து மசாலா டீ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து இருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு எவ்வளோ வந்து என் கசின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவள் தான் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணி ஸ்டார்டிங்கில் பண்ணுவா. ஸோ அதுதான் கசினோட ஹேண்ட் தான் அது. இது பாட்டிக்கு இந்த கிறிஸ்மஸ்க்கு எடுத்த பட்டுப்புடவை சூப்பராக இருந்துச்சு, அட்டகாசமாக இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு பார்த்ததுமே. சாஃப்ட் சில்க் சாரீ ஆனந்தம் சில்க்ஸில் எடுத்திருந்தாங்க. 8125 ரூபா. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கட்டினாங்க
கட்டினாங்கன்னா ஆத்தா கலருக்கு அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதுதான் அவங்களோட கிறிஸ்மஸ் ட்ரெஸ். அண்ட் என்னோட கிறிஸ்மஸ் ட்ரெஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு எல்லோ கலரில் ஒரு மேக்ஸி மாதிரி போட்டிருந்தேன்ல, அதுதான் லாஸ்ட் vlogல அது ஸ்டிச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பேன். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை தான் நான் போட்டிருந்தேன். தனியாக நான் ட்ரெஸ்ஸுன்னு எதுவும் எடுக்கலை. ஆத்தாவின் கிறிஸ்மஸ் புடவை அட்டகாசலத்தா அட்டகாசம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாட்டி வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. பாட்டி வீட்டிலேருந்து கிளம்பி நந்தினியோட ஸ்வீட் சிஸ்டர் பிரியாவையும் கூப்பிட்டுட்டு கௌசல்யா வீட்டுக்கு போகிறோம். ஸோ கௌசல்யா வீட்டுக்கு லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க. ஸோ லொக்கேஷனை வச்சுக்கிட்டு இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் தெரியுமா? இது எந்த இடமாமா? எனக்கும் தெரியாது, மாமாவுக்கும் தெரியாதா? அம்மன்பேட்டை க்ளோஸ் கிட்ட அங்க வந்து போயிட்டு இருக்கோம். சோ எப்படி இருக்கு நான் ரோடுன்னு காட்டுறேன். கொஞ்சம் டிராபிக்கா தான் இருக்கு. சோ இதுல போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க vlog எடுக்க முடிஞ்சுச்சுன்னா எடுக்கிறேன், இல்லாட்டி ரிட்டர்ன் வர்றப்ப எடுக்கிறேன். ஹாய். ஸோ கௌசல்யா வீட்டுக்கு போகையில் நந்தினியும் கௌசல்யாவும் ஆக்சுவலாக காலேஜ் மேட். ஸோ கௌசல்யா வீட்டுக்கு போகையில் நந்தினியும் கூட்டு போனால் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு நந்தினி சிஸ்டரையும் பிக்கப் பண்ணிட்டு போகிறோம். இந்த வீடியோவில் பெரிய யூஸ்ஃபுல் கண்டென்ட்லாம் எதுவும் இருக்காது. ஜஸ்ட் அன்னைடே எப்படி ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறது உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த சீனரிஸ் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஜஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது பார்க்கறதுக்கு கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் கிறிஸ்மஸ் டே எப்படி போணுச்சுன்னு ஷேர் பண்ணுங்கக்கா அப்படின்னு கிறிஸ்மஸ் வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இன்ஸ்டாகிராமில் நிறைய ஸ்வீட் ஆர்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து அப்படியே நான் வந்து கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் ஒரு மொமெண்ட்டையும் வந்து நான் வீடியோ எடுக்கல. என்ன சாப்பிட்டோம், எப்படி உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருந்தோம், அதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கல. அந்த டைமை வந்து அப்படியே ஃபேமிலி கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் தான் நான் வந்து கேமரா எடுத்து ஷூட் பண்ணனே, செல்ஃபோன் எடுத்து ஷூட் பண்ணனே சில இடத்துலலாம். ஸோ அதனால எல்லாத்தையும் நான் அப்படியே கேப்சர் பண்ணி எடுக்கல, vlog மாதிரி எடுக்கல. ஸோ இது வந்து திருப்பி கௌசல்யா வீட்டுக்கு போயிட்டு கௌசல்யா வீட்டில் ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க வீட்டோட அட்மாஸ்பியரே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துன்னா அங்கே எடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ திரும்பி வர்றப்ப நந்தினியும் பிரியாவும் கூட இருந்தாங்க. நந்தினியோட சிஸ்டர் பிரியாவும் கூட இருந்தாங்க. ஸோ ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லான்னு ஒரு இடத்துல வந்து பால் பண்ணை தாண்டி ஒரு இடத்துல வந்து இந்த அக்கா வந்து ஸ்வீட் கார்ன் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ கார்ன் சாப்பிட்றதுக்காக இறங்கணும். ஆனால் என்னை தவிர வேறு யாருமே வேணான்னு சொல்லிட்டாங்க. நந்தினி ஒரே ஒரு கப் சூப் குடிச்சா, பிரியா எதுவுமே வேணான்ட்டா, மாமாவும் எதுவுமே வேணான்ட்டாங்க. எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு தான் இறங்கினது. அப்புறம் நான் மட்டும்தான் ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டேன். இந்த நாகா அப்படின்னு போட்டிருக்கலாம் அந்த இடத்துல பால் பண்ணைக்கு போகிற ரோட்டில் கிட்ட இந்த அக்கா டெய்லி இருப்பாங்க. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்வீட் கார்ன் வாங்கி நான் மட்டும் தான் சொன்னேன், வேறு யாரும் சாப்பிடல. உங்களுக்கு இந்த ஸ்வீட் கார்ன் பிடிக்குமா அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓரியன்டல் டவர்ஸில் கூட இங்கே இருக்கும். ஸோ போனால் எங்கள் அம்மாவை நை பண்ணி நான் அந்த ஓரியன்டல் டவர்ஸ்லேருந்து அதை வாங்கி சாப்பிடுவேன். ஸோ அங்கே முடிச்சுட்டு நந்தினியும் பிரியாவையும் இறக்கி விட்டுட்டு அவங்க வந்து காளான் கேட்டாங்க. ஸோ காளான் வாங்கி கொடுத்து இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். அம்மா மத்தியானமே வந்து நண்டு குழம்பு வச்சிருக்கேன், நண்டு வந்து மசாலா மாதிரி பண்ணியிருக்கேன், வந்து எடுத்துகிட்டு போன்னு சொன்னாங்க. பட் ஆத்தா வீட்டில் சாப்பிட்டுட்டோங்கிறதுனால வந்து எடுத்துகிட்டு போகல. அம்மா வந்து நண்டு செஞ்சு ஆத்தா வீட்டுக்கு கொடுத்துட்டாங்க. ஆத்தா வீட்டிலேருந்து மட்டன் இங்கே வந்திருக்கும். ஸோ எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ நான் வந்து எடுத்துகிட்டு போகல. ஸோ நைட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற வழியில் இப்போ எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ டைம் அம்மா வீட்டுக்கு வர்றப்போ வந்து ஒரு 7:30 அந்த மாதிரி ஆயிருந்துச்சு. அவ்வளோதான் இருந்துச்சு. அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடுச்சு. என் அண்ணனும் வந்து என்ன மாதிரி டயட்டில் இருக்காங்க. பட் அவங்க கொஞ்சம் கரெக்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக அம்மா வந்து ஏதோ காய் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நண்டு எனக்கு எடுத்து வச்சது போக பேலன்ஸை இந்த மாதிரி சூடு பண்ணி நல்லா மசாலாவாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். எனக்கும் அம்மா வீட்டுக்கும் ரொம்ப பக்கம். ஸோ அம்மா வீட்டை முடிச்சுட்டு நேராக என் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. பின்னாடி மாமா இருக்காங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. கௌசல்யா வந்து டேபிள் ரோஸ் கொடுத்துருக்கா. அது வந்து நாளைக்கு ஊனலான் இருக்கும். எங்கே அது? ஸோ நான் டேபிள் ரோஸ் காட்டுறேன். நம்ம வீட்டில் வாசலில் வந்து உள்ளே வைக்கிறதுக்காக கொடுத்துருக்கா. ஸோ டேபிள் ரோஸ் வைக்கணும். அம்மா வந்து நண்டும் சாதமும் கொடுத்துருக்காங்க. பட் சாப்பிடுவோமான்னு தெரில. ஃப்ரிட்ஜில் வச்சுற ஐடியாவில் தான் இருக்கேன். பால் மட்டும் குடிச்சிட்டு தூங்கிடலான் இருக்கோம். மதியானம் நல்ல ஹெவியான சாப்பாடு. இப்போ வர்றப்போ வேறு கார்ன்லாம் சாப்பிட்டு வந்தோம். ஸோ வேறு எதுவும் சாப்பிட்ற மாதிரி ஐடியா இல்லை. ரொம்ப ஜாலியாக ரிலாக்ஸ்டாக போணுச்சு இன்றைக்கி டே. நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ரொட்டீனாக போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு சூப்பர் ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த vlog பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எதுவும் நடந்தாலும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க வேண்டியதான். வேறு எதுவும் ஐடியா இல்லை, வேறு எதுவும் பிளான் ஒரு ஐடியா இல்லை. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்துச்சு, இன்னும் கண்டினியூஸாக 2-3 vlogs, ஒரு சூப்பர் vlogs எல்லாம் உங்களோட வரப்போது. அந்த vlogs எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹேவ் அ நைஸ் டே. பை. அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ எடிட் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்துட்டேன். நைட்டு பால் சாப்பிடல. ஆனால் ரோசி வந்து என்னோட கசன் வந்து எனக்கு இந்த கேக் கொடுத்துருந்தா. ஸோ 2 பீஸ் கேக் கொடுத்துருந்தா. இது என்ன கேக்குலாம் எனக்கு தெரியல. பட் சூப்பராக இருந்துச்சு, செம சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி 2 பீஸ் இருந்துச்சு. ஒரு பீஸில் ஆளுக்கு பாதி அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாமாவும் குடிச்சிட்டு வெந்நீர் குடிச்சிட்டு நான் எடிட் பண்ண வந்துட்டேன். மாமா வந்து தூங்கிட்டாங்க. அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க தூங்கிட்டாங்க. நான் வந்து ஓகே கிறிஸ்மஸ் vlog உடனே நெக்ஸ்ட் டே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண வந்துட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறப்போ எனக்கு இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ அதில் ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும். அதில் என்ன மாற்றிக்கணுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள்.